இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 17, அழுக்காராமை. குறள் எண் 168. அழுக்காறு என்ற ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அழுக்காறு என்று சொல்லப்பட்ட ஒப்பில்லாத பாவி தன்னை உடையானை இம்மைக்கண் செல்வத்தை கெடுத்து மறுமைக்கண் நரகத்தில் செலுத்திவிடும் என்கிறார். அதாவது நல்லவரின் நட்பு நமக்கு நல்லதை செய்யும். நம்முடைய வாழ்வாதாரமும் நம்மை கூடும். காரணம் அவருடைய நட்பு நல்ல நட்பு. அதனால் நாம் நன்மையோடு இருக்கலாம், நலம் பெற்று இருக்கலாம். ஆனால் தீயவனோடு சேர்ந்தால் என்ன செய்ய முடியும்? அவன் வழியில் போய் நம்மளை தீயவனாக்கி விடுவான். நம்மளும் தீயவனாக ஆவதோடு நமக்கு ஒரு இழிவான பண்பையும் கொடுத்து விட்டு போவான் தீயவன். அதுபோலதான் இந்த அழுக்காறு என்னும் குணமுடையவன் என்னும் ஒப்பில்லாத குணமுடையவன் நம்மை அழுக்காருடைமை என்னும் தீயோனோடு நட்பு கொள்வது போன்றதுதான். பொறாமை என்கின்ற ஒப்பற்ற கொடிய தீயனோடு சேர்ந்தால் அவன் நம்மிடம் உள்ள செல்வத்தை கெடுத்து நம்மை தீய வழியில் செலுத்தி துன்பத்தில் ஆழ்த்தி விடுவான். அழுக்காறு செல்வத்தை போக்குவதோடு தீமையையும் கொடுத்து விட்டு போகும். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறளை சொல்கிறாருங்க. ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார். பொறாமை உடையவன் நிச்சயமாக நல்லா இருக்க முடியாதுங்க. அதான் சார் சொல்கிறாப்புல, அந்த இன்மை என்பது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்ன செய்யும்? செல்வத்தை கெடுத்து மறுமையில்னா என்ன? நம்மளுடைய பின்னாடி, அதாவது அங்கே நரகத்தை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான கருத்துங்க. அதாவது ஒரு மனிதன் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? அவனுக்கு உண்டான, அதாவது நம்ம இப்போ இருக்கோம், ஒரு 2-3 பேர் ஒரு இதில் இருக்கோம். அதில் என்னுடைய அறிவுக்கு தகுந்தவாறு தான் நான் வேலை செய்ய முடியும். எனக்கு இறைவன் படைத்த அந்த அற்புதங்கள் எனக்கு கிடைக்கும். அதை விட நான் இன்னொன்று, இப்போ தாமஸ் ஆல்வா எடிசனை எடுத்துக்கொள்வோம். தாமஸ் ஆல்வா எடிசன் பிறவியிலேயே காது கேட்காதவருங்க. அவர் காது கேட்காமல் இருந்ததுனால பள்ளிக்கூடத்தை விட்டு அவரை வெளியே ஏற்றி விடுகிறார்கள் ஆசிரியர். என்னை வச்சு நான் சமாளிக்க முடியாது, இவனை கூட்டி போயிருந்தேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா ஒரு ஆசிரியை. அதனால் வீட்டிலேயே தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவங்க அதாவது வாசிப்பை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த வாசிப்பை கற்றுக் கொடுத்தவுடன் அவர் நல்லா வாசிக்க பழகி கொடுக்கிறார். வாசித்தால் அவர் என்ன செய்கிறார்னா, அதாவது அறிவியல் நூல்களைத்தான் வாசிக்கிறார். அறிவியல் நூல்களை வாசித்து அவர் பல மிக மிக வறுமையிலும் இருந்து ஆராய்ச்சி கூடத்தை வைத்து அந்த ஆராய்ச்சி கூட முழுமையாக எரிந்து போயும் கூட அதனையும் கவலைப்படாமல் நம்ம மின்சார பல்பை கண்டுபிடித்தார். அது என்னன்னா, இப்போ அவர் மின்சார பல்பை கண்டுபிடித்து இன்னைக்கு அதுக்கு முன்னாடி உலகத்திலேயே மின்சார பல்பே கிடையாதுங்க. இதே மாதிரி இருட்டு தான் இருக்கும். நம்ம எப்படி கிராமத்தில் இருக்கலாம், இருட்டு தான். ஏன்னா முதல்ல எங்கள் கிராமத்துலலாம் இது கொடுக்கல, எலக்ட்ரிக்கல் கொடுக்கல. அப்போ நாங்கள் என்ன மின்சாரம் கொடுக்கல. இந்த அரிக்கன் லைட்டை வச்சு தான் படித்தோம்னு வைங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்துருச்சு. அதுக்கு எதுக்கு சொல்ல வரோன்னா,
அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவ்வளவு முயற்சியுடனும் கடின உழைப்புடனும் தொடர் முயற்சியாலும் கடின உழைப்பாலும் இல்லாவிட்டால் இன்று நாமெல்லாம் தூங்கா நகரத்தில் இருக்க முடியாது. தூங்கா நகரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இரவு பூரா வெளிச்சம் எரிந்து கொண்டே இருக்கிறது. மின்சார பல்பை கண்டுபிடித்தவர் அவர் தாங்க. அதுக்கு முதல்ல ஒரு சில பேர் காப்புரிமை வாங்க முடியல. காரணம் என்னென்னா, வேறு இனத்தையும் கண்டுபிடிச்சி டக்குன்னு எரியும், அப்புறம் விட்டுரும். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இவருடைய தொடர் முயற்சியால் தான் அந்த பல்பு மின்சார பல்பை கண்டுபிடித்தார். அது முதல்ல தாமரை இலைகள், அது தாமிரம் இருக்கல, தாமிரம் இலைகள், அது விலை உயர்ந்ததாக இருந்ததால் மறுபடியும் டங்ஸ்டன் இதை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சவுடன் தான் மின்சார பல்பு எல்லாம் உலகமெல்லாம் எரிந்தது, காப்புரிமை பெற்றார். அவர் மிகப்பெரிய செல்வந்தரானார் வாழ்க்கையில். அப்போ என்னென்னா, அவரை பார்த்து இன்னொருத்தர் நம்மளும் தானே இதுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு போட்டி போடலாம், பொறாமைப்படக்கூடாது. ஆமாம், அவர் ஏதாவது யாரை பற்றியும் பொறாமைப்பட்டாரா? ஒன்றுமே பொறாமைப்படலையே. அது மாதிரி தான் இருக்கணும். மனிதனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சு போயிருங்க. இவன் பொறாமைப்பட்டவன், இவன் பொறாமைப்படுவோம். அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சுக்கிறலாம். அவன் வாழ்க்கையில் ஒன்று என்ன செய்வான்? துன்புறுவான். சும்மா வெளி வேஷத்துக்காக தெரிவானே ஒழிய உள்ள அவன் மனப்புழுக்கம் நிறையா இருக்கும் வாழ்க்கையில். அவனுடைய தீய வழியில் தான் அவனே செல்வான். அவன் அந்தளவுக்கு அவனுடைய உள்ளே பார்த்தா அவன் புழுங்கிக்கிட்டு தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அதனால் என்ன செய்யணும்னா, அடுத்தவனை பற்றி நம்ம பொறாமைப்படக்கூடாது. இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் யாரை பற்றியுமே அவர் அவருடைய புத்தகங்களை இப்போ தாங்க நான் வாய்ச்சேன் ஃபுல்லாக. இன்னும் கூட ஒரு 10 பக்கம் 15 பக்கம் இருக்குது, மற்றபடி படிச்சுட்டேன். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருங்க. ஒன்றுமே இல்லைன்னு பள்ளிக்கூடத்தில் துரத்தி அடிக்கப்பட்டவர். வாழ்க்கையிலே இன்றைக்கி அவருடைய உதவியினால்தான் நாம் எல்லாம் தூங்கா நகரத்திலே இரவு பூரா வெளிச்சமாக இருந்து பகலும் வெளிச்சமாக காணப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாம் அடுத்தவனை பற்றி பொறாமையே படக்கூடாது. நமக்கு வாய்த்தது இவ்வளவு தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் உண்டு அப்படின்னு என்று போய்கிட்டே இருக்க வேண்டும். நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்து பார்க்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். முடியாதால் விட்டுவிடக்கூடாது. தொடர் முயற்சியை கை கொள்ள வேண்டும். அப்படி தொடர் முயற்சியை கை கொண்டால்தான் நம் வாழ்க்கை முன்னேறும். மாணவ செல்வங்களே, நீங்கள் சின்ன வயதிலிருந்தே நீங்கள் நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அப்படி நல்லதை கற்றுக்கொண்டால் நீங்கள் நிச்சயமாக வாழ்வில் வளமாக வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். எண்ணங்கள் நல்ல வண்ணமாக அமையும். இளவயதில் இருந்தே அதான் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனினுடைய தாயார் ஆசிரியை என்பதால் அவருக்கு வாசிப்பை கற்றுக் கொடுத்தார். அந்த வாசிப்பின் பயனாகத்தான் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அறிவியல் நூல்களையே படித்து கடைசியில் மின்சார பல்பையை கண்டுபிடித்தார். எவ்வளோ பெரிய அற்புதமான செயல் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய சாதனை புரியலாம். தமிழ்நாட்டில் இருந்து தாங்க இந்தியாவுக்கு நிறையா IAS அதிகாரிகள், டாக்டர்கள் நிறைந்து காணப்படக்கூடிய நாடு தமிழ்நாடு தாங்க. முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். அதாவது சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகம் பெரியாரிலிருந்து அதை பிரிந்து அறிஞர் அண்ணா அதிலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞரிலிருந்து அதற்கடுத்து நமது இப்போது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களிடமிருந்தும் அடுத்து வரப்போகும் துணை முதல்வர் துணை முதல்வரிடம் இருந்தும் நிச்சயமாக நமது பார்லிமெண்ட்டினுடைய மிகப்பெரிய போற்றக்கூடிய அதாவது வணக்கத்திற்குரிய அம்மையார் கனிமொழி அவர்களும் இப்படி பல பேரும் நல்ல விதமாக நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே நெறியிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம், நல்ல வழியை காண்போம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.